ஒரு கணக்கு கேள்வி பார்க்கலாம். 29வது கேள்வி. கோபி ஒரு மடிக்கணினியை 12% லாபத்திற்கு விற்றார். மேலும் அதை ரூபாய் 1200க்கு கூடுதலாக விற்றிருந்தால் லாபம் 20% இருந்திருக்கும். மடிக்கணினியின் அடக்க விலையை காண்க. இந்த கேள்வி அப்படியே 8th கணக்கில் பேஜ் நம்பர் 158 10வது கேள்வியாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வியை புரிஞ்சுக்கலாம். கோபிங்கிறவர் 12% லாபத்திற்கு விற்றுருக்காரு. அவர் மேலும் 1200க்கு கூடுதலாக விட்டிருந்தால் லாபம் என்ன சொல்லியிருக்காங்க, 20% இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அவர் விற்றது 12%. அவர் 20% லாபத்திற்கு விற்றிருந்தாரு அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடச்சிருக்குமா, 1200 ரூபாய் கிடச்சிருக்கும். அவர் விற்றது 12%, 20% அதிகமாக விற்கிறாருன்னா 1200 ரூபாய் கிடைக்குது. அப்போ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா 8%. அப்போ 8% கூடுதலாக விற்றுருந்தாருன்னா 1200 ரூபாய் கூடுதலாக கிடைக்குது. அப்போ இந்த 1200 இந்த வெறும் 8% மட்டும்தான். அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அடக்க விலையை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். 12% லாபத்திற்கு விட்டுருக்காரு. அப்போ அடக்க விலையிலேருந்து 12% லாபம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் 20%க்கு விற்றாருன்னா ஒரு கூடுதலாக 1200 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேலும் 20%னா 12லேருந்து 8% அதிகரித்தாதான் 20%. அப்போ அந்த 8% தான் 1200 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மொத்த அடக்க விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சிம்பிளாக 8% 1200 ரூபாய் அப்படின்னா 100% எவ்வளோ, இதுதான் கணக்கே. 8% 1200 ரூபாய்னா 100% கண்டிப்பாக இதை விட அதிகமாக இருக்கும். அப்போ இது அதிகரிக்கும் பொழுது இதுவும் அதிகரிக்கும். அப்போ இது நேர்மாறல். நேர்மாறலுக்கு வகுத்தல். இப்போ 8/100 = 1200. தெரியாததை எக்ஸ்ன்னு எழுதுவோம். குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். 1200 × 100. எக்ஸை மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு 8 அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். 100/8. 8ஆம் வாய்ப்பாடில் அடித்தா 150 முறை வரும். × 100, 2 0 சேர்த்துக்கலாம். 15000 தான் சரியான விடை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரூபாய் 15000. நம்ம புக்லேயும் ஒரு தடவை இதுக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். இது 4வது பாடம் வாழ்வியல் கணிதத்தில் இருக்கிற மேற்சிந்தனை கணக்குகளில் 10வது கணக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 4வது பாடம் வாழ்வியல் கணிதத்தில் மேற்சிந்தனை கணக்குகளில் 10வது கணக்குக்கான விடை ரூபாய் 15000.